வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி சிறப்பு பொருளாதார மண்டலம் பகுதியில் ஏற்பட்ட தீயை தீயணைப்பு வீரர்கள் 1 மணி நேரம் போராடி அணைத்தனர். குடிபோதையில் வெயில் தாங்க முடியாமல் ஏடிஎம் மிஷின் ஏசி அறையில் படுத்து தூங்கியவரின் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் குரு பெயர்ச்சியை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற கருவடிக்குப்பம் சித்தானந்தா கோவிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி சிறப்பு பொருளாதார மண்டலம் பகுதியில் ஏற்பட்ட தீயை தீயணைப்பு வீரர்கள் 1 மணி நேரம் போராடி அணைத்தனர். புதுச்சேரி சேதராப்பட்டு கரசூர் கிராமங்களில் 800 ஏக்கர் நிலப்பரப்பில் சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைக்க அரசு 15 ஆண்டுகளுக்கு முன் விளைநிலங்களை கையகப்படுத்தியது. இத்திட்டம் கிடப்பில் போடப்பட்டது. இதனால் விளைநிலங்கள் பராமரிப்பு இன்றி மலர்கள் வறண்டு காடுகளாய் மாறியிருந்தது. இப்பகுதியில் உள்ள மரங்களை நள்ளிரவில் மர்ம நபர்கள் வெட்டி எடுத்து செல்வது அடிக்கடி நிகழும். இந்த நிலையில் இன்று காலை அங்குள்ள மரங்களுக்கு மர்ம நபர் தீ வைத்துள்ளனர். இதில் மரங்கள் எரிந்து சாம்பலாகின. தகவல் அறிந்து தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைக்க முயன்றனர். வெயிலில் உக்கரம் அதிகமாக இருந்ததால் 1 மணி நேரம் போராடி தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். மரம் வெட்டும் கும்பலை பிடிக்க போலீசார் எடுக்கும் முயற்சியை தடுக்க மர்ம நபர்கள் செய்த வேலையா என சேதராப்பட்டு போலீசார் விசாரித்து வருகின்றனர். குடிபோதையில் வெயில் தாங்க முடியாமல் ஏடிஎம் மிஷின் ஏசி அறையில் படுத்து தூங்கியவரின் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரிக்கு வேலை தேடி பல்வேறு மாநிலங்களில் இருந்து ரயில்கள் மூலம் தினந்தோறும் பலர் வருகின்றனர். அதேபோன்று பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த இளைஞர்கள் புதுச்சேரியில் பல்வேறு பணிகளையும் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் கேரளாவில் இருந்து ரயில் மூலம் புதுச்சேரிக்கு வேலை தேடி வந்த ஒருவர் வில்லியனூர் ரயில்வே நிலையத்தில் இறங்கியுள்ளார். அப்போது புதுச்சேரியில் கடுமையான வெயில் மற்றும் அனல் காற்று வீசவே கையில் இருந்த காசுக்கு மது குடித்துவிட்டு வந்து முதியவர் மது போதையில் வில்லியனூர் ரயில்வே நிலையம் அருகே உள்ள ஏடிஎம் அறைக்குள் சென்று ஏசி அறையில் படுத்து அயர்ந்து தூங்கிவிட்டார். அப்போது ஏடிஎம்மில் பணம் எடுக்க வந்தவர்களில் ஒருவர் ஏடிஎம் அறைக்குள் முதியவர் படுத்து தூங்குவதை கண்டு அதிர்ச்சி அடைந்து அருகில் உள்ள வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். இந்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ஏடிஎம் மிஷின் ஏசி அறையில் ஊரிலிருந்து எடுத்து வந்த பையை தலைக்கு சொகுசாக வைத்துக் கொண்டு முதியவர் படுத்து ஆசுவாசமாக தூங்கிக் கொண்டிருந்தார். அப்போது அவரை தட்டி எழுப்பிய போலீசார், இது ஏடிஎம் அறை, இங்கே எல்லாம் படுத்து தூங்கக்கூடாது, உடனடியாக கிளம்புகள் என்று கூறியதுடன் அவரிடம் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவர் கேரளாவில் இருந்து வேலை தேடி புதுச்சேரிக்கு வந்ததாகவும் வெயில் தாங்க முடியவில்லை, அதனால் ஏடிஎம் மிஷின் அறையில் படுத்து தூங்கிவிட்டதாகவும் தெரிவித்தார். இதனை அடுத்து அவரை அங்கிருந்து போலீசார் அனுப்பிவிட்டனர். இதன் பிறகே பொதுமக்கள் ஏடிஎம்முக்குள் சென்று பணம் எடுத்தனர். இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. வரவங்க பொருள் எடுக்க முடியல. வா கேஷ் எடுக்க முடியல. டிஸ்டர்பன்ஸா இருக்குல்ல. இவ்வளவு தேவையில்லாம வாப்பா 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 ஏது. புதுச்சேரியில் குரு பெயர்ச்சியை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற கருவடிக்குப்பம் சித்தானந்தா கோவிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேஷ ராசியில் இருந்த குரு பகவான் மே மாதம் 1ஆம் தேதி சித்திரை மாதம் 18ஆம் நாளான இன்று வாக்கிய பஞ்சாங்கப்படி மாலை 5:19 மணிக்கு குரு பெயர்ச்சி அடைந்துள்ளார். இதையொட்டி புதுச்சேரியில் உள்ள கோவில்களில் வாக்கிய பஞ்சாங்க நேரப்படி சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி நிலையில் புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற கருவடிக்குப்பம் சித்தானந்தா கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதனையொட்டி சுவாமிக்கு கலச பிரதிஷ்டை செய்யப்பட்டு மாலை 3 மணி அளவில் கணபதி ஹோமத்துடன் பூஜைகள் துவங்கியது. தொடர்ந்து மாலை 4 மணிக்கு குரு பகவானுக்கு பால், தயிர், நெய், பழ வகைகள், விபூதி, சந்தனம் போன்ற பொருட்களால் மகா அபிஷேகம் செய்யப்பட்டு 5:19 மணிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. குரு பெயர்ச்சி சிறப்பு பூஜைகளில் புதுச்சேரி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர்.
புதுச்சேரி அடுத்த பிரம்மதேசம் பகுதியில் கள்ளத்தனமாக அரசு மதுபானங்களை விற்பனை செய்தவரின் தந்தையை கைது செய்த மத்திய நுண்ணுறவு போலீசார் அவரிடமிருந்து ரூபாய் 5 லட்சம் மதிப்பிலான அரசு மதுபான பாட்டில்கள் பறிமுதல் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த பிரம்மதேசம் ஏந்தூர் ஏரிக்கரை அருகே கள்ளத்தனமாக அனுமதியின்றி மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுவதாக மத்திய நுண்ணறிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் மத்திய நுண்ணறிவு இன்ஸ்பெக்டர் சின்னகாமன்னன் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர் இனாயத் பாஷா, காவலர் மகா மார்க்ஸ் மற்றும் போலீசார் அந்த பகுதியில் சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது அந்த பகுதியில் அரசு மதுபான கடையில் பார் நடத்தி வரும் விஜய் மற்றும் அவரது தந்தை தட்சிணாமூர்த்தி ஆகியோர் தமிழக அரசு மது பாட்டில்களை கள்ளத்தனமாக விற்பனை செய்தது தெரியவந்தது. போலீசார் வருவதை கண்டவுடன் பார் உரிமையாளர் விஜய் தப்பி ஓடிய நிலையில் அவரது தந்தை தட்சிணாமூர்த்தியை மத்திய நுண்ணுறவு போலீசார் கைது செய்து அவரிடம் 5 லட்சம் மதிப்பிலான இருந்த 1872 மது பாட்டில்களை பறிமுதல் செய்து திண்டிவனம் மதுவிலக்கு போலீசாரிடம் ஒப்படைத்தனர். சங்கராபரணி ஆற்றில் ஆதி புஷ்கரம் ஓராண்டு நிறைவு விழா மற்றும் குரு பெயர்ச்சி விழா சபாநாயகர் செல்வம், அமைச்சர் தேனி ஜெயக்குமார் உட்பட திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் கோவிலில் ஆதி புஷ்கரம் நடந்து ஓராண்டு நிறைவு விழா மற்றும் குரு பெயர்ச்சி விழாவை ஒட்டி நேற்று சிறப்பு யாகம் நடைபெற்றது. மாலையில் பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமி பூஜை மற்றும் சிறப்பு யாகம் நடத்தப்பட்டது. கும்ப நீர் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதை முன்னிட்டு குரு பெயர்ச்சிக்காகவும் கோவிலில் குரு பகவானுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டன. கும்ப நீரை கொண்டு சங்கராபரணி ஆற்றங்கரையில் பூஜையும் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட கங்கை வராக நதீஸ்வரருக்கு மகா தீப ஆராதனையும் காண்பிக்கப்பட்டது. குரு பெயர்ந்த ராசியின் படி நர்மதா நதிக்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் சங்கராபரணி ஆற்றில் பஞ்சதீபம் விடப்பட்டு விளையாட்டு விழா நடந்தது. மங்கள பொருட்கள் அடங்கிய சீர்வரிசை பொருட்களையும் பக்தர்கள் அனுப்பினர். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சபாநாயகர் செல்வம், அமைச்சர் தேனி ஜெயக்குமார் ஆகியோரும் கலந்து கொண்டனர். வாகன ஓட்டிகள் வெயிலின் தாக்கத்தில் இருந்து தப்பிக்கும் வகையில் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு சிக்னலில் அரசு சார்பில் பசுமை பந்தல் அமைந்திருப்பது பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. புதுச்சேரியில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்துக் கொண்டே போகிறது. மேலும் பகல் நேரங்களில் கடுமையான அனல் வீசுவதால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வருவதையும் தவிர்த்து வருகின்றனர். பணிக்கு செல்வோர் மற்றும் அத்தியாவசிய தேவைக்காக பொதுமக்கள் இருசக்கர வாகனங்களில் வெளியே செல்லும் போது போக்குவரத்து சிக்னலில் அதிகபட்சமாக 4 முதல் 5 நிமிடங்கள் வரை காத்திருக்கும் சூழல் ஏற்படுகிறது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் சோர்வடைவதோடு கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்த நிலையில் வெயிலின் தாக்கத்திலிருந்து வாகன ஓட்டிகள் தப்பிக்கும் வகையில் புதுச்சேரியில் உள்ள அண்ணா சதுக்கம், காமராஜர் சதுக்கம், இந்திரா காந்தி சதுக்கம், ராஜீவ்காந்தி சதுக்கம், அஜந்தா சதுக்கம் ஆகிய பகுதிகளில் உள்ள பல்வேறு போக்குவரத்து சிக்னலில் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை சார்பில் பசுமை பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. இது வாகன ஓட்டிகளிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. வில்லியனூர் சுல்தான்பேட்டை ரயில் நிலையம் மற்றும் மோப்பநாய் உதவியுடன் ஓடும் ரயிலில் வில்லியனூர் போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்டனர். வெளி மாநிலங்களில் இருந்து புதுச்சேரிக்கு ரயில் மூலம் கஞ்சா கடத்தப்படுவதாக புகார் தொடர்ந்து கூறப்பட்டு வருகிறது. இந்நிலையில் வில்லியனூர் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் தலைமையில் சப் இன்ஸ்பெக்டர் சரண்யா முன்னிலையில் போலீசார் மற்றும் மோப்பநாய் பைரவா உதவியுடன் நேற்று மாலை சுல்தான்பேட்டை ரயில் நிலையத்தில் சோதனை மேற்கொண்டனர். முதலில் ரயில் நிலையம் சுற்றியுள்ள பகுதிகளில் மோப்பநாய் உதவியுடன் சோதனை நடத்தினர். பிறகு மாலை 6:20
20 மணிக்கு புவனேஸ்வரில் இருந்து புதுச்சேரி நோக்கி வந்த ரயிலில் ஏறி சோதனை மேற்கொண்டனர். வில்லியனூரில் இருந்து புதுவை வரையில் உள்ள 10 கிலோமீட்டருக்கு ஓடும் ரயிலில் போலீசார் அதிரடியாக கஞ்சா சோதனையில் ஈடுபட்டனர். ரயிலில் வந்தவர்கள் அனைவரும் எப்போதும் போல நடக்கும் சோதனைதான், பிளாட்பாரமில் மட்டும் சோதனை செய்துவிட்டு சென்று விடுவார்கள் என்று நினைத்து இருந்தனர். ஆனால் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் அதிரடியாக ஓடும் ரயிலில் சோதனை மேற்கொண்டார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை மாநில செயலாளர் அன்பழகன் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கினார். புதுச்சேரியில் கோடை காலத்தை ஒட்டி பொதுமக்களுக்கு தாகத்தை தீர்க்கும் வகையில் முதலியார்பேட்டை தொகுதி அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கும் விழா முதலியார்பேட்டை பகுதியில் இன்று நடைபெற்றது. தொகுதி முன்னாள் எம்எல்ஏவும் மாநில அம்மா பேரவை செயலாளருமான பாஸ்கர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்கள் நீர்மோர் மற்றும் பழங்கள் வழங்கினார். இந்த நீர்மோர் பந்தலில் தர்பூசணி, வெள்ளரி பழம், கிருணி பழ வகைகளும், வெள்ளரிக்காய், நீர், மோர், இளநீர், நுங்கு உள்ளிட்ட வகைகளும் இடம்பெற்றிருந்தன. இந்த நிகழ்ச்சியில் மாநில அவைத்தலைவர் அன்பானந்தம், மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் மற்றும் மாநில நிர்வாகிகள் உட்பட முதலியார்பேட்டை தொகுதி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். மே தினத்தையொட்டி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட தொழிலாளர்களுக்கு தள்ளுவண்டி, பூக்கடை வண்டி உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தொகுதி முன்னாள் எம்எல்ஏ நந்தா சரவணன் வழங்கினார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் தொகுதி முன்னாள் எம்எல்ஏ நந்தா சரவணன் தலைமையில் மே தின விழா கொண்டாடப்பட்டது. இதில் முத்தியால்பேட்டை தொகுதியை சேர்ந்த தொழிலாளர்களுக்கு தள்ளுவண்டி, பூக்கடை வண்டி உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை முன்னாள் எம்எல்ஏ நந்தா சரவணன் தனது சொந்த செலவில் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அவரது ஆதரவாளர்கள் மற்றும் தொகுதி முக்கிய நிர்வாகிகள் உட்பட பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். மணவெளி அருள்மிகு ஸ்ரீ பஞ்சபாண்டவர் சமேத ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மணவெளி சட்டமன்ற தொகுதி மணவெளி பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பஞ்சபாண்டவர் சமேத ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழாவில் அர்ஜுனன், திரௌபதி அம்மன் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இந்த திருக்கல்யாண உற்சவத்தில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் மற்றும் அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த திருக்கல்யாண வைபோகத்தில் ஊர் மக்கள், பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நெட்டப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையம் தொடர்பாக பல்வேறு புகார்கள் வந்த நிலையில் சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமலு திடீர் ஆய்வு மேற்கொண்டார். கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் 50க்கும் மேற்பட்ட சர்க்கரை, நீரிழிவு நோயாளிகள் நீண்ட நேரம் காத்திருந்து மருந்து மாத்திரை பெற்றதாகவும் அதில் சில முதியவர்கள் மயக்கமடைந்ததாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவியது. இதுகுறித்து இயக்குநரிடம் தகவல் சென்றவுடன் இன்று காலை நெட்டப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு வந்து முதியவர்கள் மயக்கம் அடைந்ததாக தொடர்பாக விசாரித்தார். மருத்துவ அதிகாரி, மருந்தாளுநர் விடுப்பில் சென்றால் காலதாமதம் ஏற்பட்டதாக தெரிவித்தனர். இதுபோன்ற தவறுகள் மீண்டும் நடைபெறாத வகையில் மருந்து பணியாளர்கள் செயல்பட வேண்டும் என்றார். சில பணியாளர்கள் விடுப்பில் இருந்ததை அறிந்த இயக்குநர் பணிக்கு தாமதமாக வருபவர்கள் மற்றும் விடுப்பு அடிக்கடி எடுப்பவர்கள் மீது சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். பின்னர் பொதுமக்கள் மற்றும் நோயாளிகளிடம் குறைகளை கேட்டபோது பொதுமக்கள் தரப்பில் கூறியதாவது: ஊழியர்கள் சிலர் சரியான நேரத்திற்கு பணிக்கு வருவதில்லை என்றும் மருத்துவமனை சார்பில் செயல்படும் ஆம்புலன்ஸ் டிரைவர் 108 ஆம்புலன்ஸ் டிரைவருக்கும் நோயாளிகளை அழைத்து செல்வதில் பாரபட்சம் பார்ப்பதாகவும், சில ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் சொந்தமாக டிராவல்ஸ் வைத்து நடத்துவதாகவும், இதனால் பணிக்கு சரியான நேரத்திற்கு வருவதில்லை என்றனர். மருத்துவமனை வளாகத்தில் சிசிடிவி கேமராக்கள் சரிபர செயல்படவில்லை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை கூறினர். அனைத்தையும் சரி செய்வதற்கு நடவடிக்கை எடுப்பதாக கூறி சென்றார்.
காரைக்காலில் குரு பெயர்ச்சி விழாவை முன்னிட்டு தலத்தெருவில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ சிவகாமி அம்மன் சமேத ஸ்ரீ சிவலோகநாத சுவாமி ஆலயத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்காலில் குரு பெயர்ச்சி விழா 2024 முன்னிட்டு பல்வேறு சிவாலயங்களில் குரு பகவானுக்கு சிறப்பு அபிஷேகமும் மகா தீப ஆராதனையும் நடைபெற்றது. அதேபோல் காரைக்கால் அடுத்த தலத்தெருவில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ சிவகாமி அம்மன் சமேத ஸ்ரீ சிவலோகநாத சுவாமி ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு குரு பெயர்ச்சி விழா முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் தொடர்ந்து வெள்ளிக்கவசம் அணிவித்து மகா தீபாராதனையும் நடைபெற்றது. குரு பெயர்ச்சி விழாக்களில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் ஸ்ரீ குரு பகவான் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி அடைந்ததையொட்டி ரிஷபம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், மீன ராசிக்காரர்கள் ஸ்ரீ குரு பகவானுக்கு பரிகார பூஜைகள் செய்து விளக்கேற்றி வழிபட்டனர். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி சிறப்பு பொருளாதார மண்டலம் பகுதியில் ஏற்பட்ட தீயை தீயணைப்பு வீரர்கள் 1 மணி நேரம் போராடி அணைத்தனர். குடிபோதையில் வெயில் தாங்க முடியாமல் ஏடிஎம் மிஷின் ஏசி அறையில் படுத்து தூங்கியவரின் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் குரு பெயர்ச்சியை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற கருவடிக்குப்பம் சித்தானந்தா கோவிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.